சோழனின் செல்வி. அத்தியாயம் 17. இளவரசன் ராஜேந்திரனின் தனிப்படை பயிற்சி பிரிவு மிக சிரத்தையாக பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தது. ஓய்வினால் உடல் தகுதியை தவறவிட்ட வீரர்களுக்கு கடுமையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு கொண்டிருந்தன. உப தளபதிகளின் தலைமையில் இளம் வீரர்களும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருந்தனர். என்ன வயதாகிறது உனக்கு? ஏன் இப்படி மூச்சு வாங்குகிறது? இப்படி இருந்தால் எப்படி தொடர்ச்சியாக தாக்குவாய்? ஓய்வு என்பதால் அதிகம் உணவு வகைகளை உட்கொண்டாயோ? உடற்பயிற்சி செய்ததாகவே தெரியவில்லையே. இடைப்பகுதியில் சதை மடிப்புகள் மத்திம வயது பெண்களுக்கு அழகு. உனக்கு எதற்கு அந்த அழகு? இன்னும் ஒரு வாரத்திற்குள் குறைத்தேயாக வேண்டும். ஓடு, வளைந்து வளைந்து ஓடு. ஒவ்வொரு முறையும் வளையும் போதும் இடையையும் வளைத்து ஓடு. விடியற் காலையில் இதனை பழகு. சுவாசமும் விரிவடையும். அடுத்த முறை உன்னை இதே நிலையில் பார்த்தால் காவல் பணிக்கு அனுப்பிவிடுவேன், புரிகிறதா என எச்சரித்தான் விமலாதித்தன் ஒரு வீரனை. புரிகிறது தளபதியாரே. போரற்ற காலம் என்பதால் சற்று அசிரத்தியாக இருந்துவிட்டேன். அடுத்த முறை என்னை பார்க்கும்போது முழு தகுதியோடு வருவேன் என்றான் அந்த மத்திம வயது வீரன். அவனை தட்டி கொடுத்துவிட்டு அடுத்த வரிசை வீரனை நோக்கி நகர்ந்தான் விமலாதித்தன். கிழக்கு பகுதியிலிருந்து ஒரு புரவி விரைந்து வரும் ஓசை காதில் கேட்க சட்டென்று அந்த பக்கம் திரும்பினான் விமலாதித்தன். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நெருங்கி வந்த புரவியானது அவன் மேல் பாய்வது போல எகிற சட்டென்று குனிந்து ஒரு கரணம் அடித்து எழுந்தான். கோபத்தோடு பார்த்தான் புரவியில் யார் என்பதை. பார்த்த அடுத்த கணம் முகம் மலர்ந்தான். எச்சரிக்கையாகத்தான் இருக்கிறாய் நண்பா என்றான் புரவியை செலுத்தி வந்த இளவரசன் ராஜேந்திரன். சோதிப்பதையே வாடிக்கையாக வைத்து கொண்டிருக்கும் ஒரு நண்பனிடம் எச்சரிக்கையாக இருந்துதானே ஆக வேண்டும் என்று பதிலளித்தான் விமலாதித்தன். அதை கேட்டு வாய்விட்டு சிரித்தான் ராஜேந்திரன். தனது புரவியை விட்டிறங்கினான். வா, உனக்கொரு மகிழ்ச்சியான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்ற ராஜேந்திரன் அவனது தோள் மீது கை போட்டபடி அங்கிருந்த கூடாரத்தை நோக்கி நடந்தான். என்ன விஷயம் நண்பா? ஏன் முகத்தில் இத்தனை உற்சாகம் இன்று என்றான் விமலாதித்தன். போர் என்றால் மட்டுமே இந்த ராஜேந்திரனின் முகத்தில் உற்சாகம் தெரியும் என்பது உலகத்தார் வழக்கு என்றான் ராஜேந்திரன். போரா? எப்போது புறப்பட வேண்டும் களம் நோக்கி? பரபரப்பாக கேட்டான் விமலாதித்தன். எவர் மீது என்று கேட்காமல் எப்போது என்று கேட்டாய்பார். இதுதான் வீரனுக்கு அழகு நண்பா. விரைவில், அதுவும் வேங்கி நாட்டின் மீது என்பதுதான் இப்போதைக்கான பதில் என்றான் ராஜேந்திரன் புன்னகையோடு. எம் இறைவனே, இப்போதாவது உமக்கு மனம் வந்ததே. எத்தனை ஆண்டுகளாய் காத்து கிடக்கிறேன் இந்த ஒரு நாளுக்காக. எம் தாய்நாட்டினை மீட்க வேண்டும் என்ற எங்களின் வேட்கை தணிக்கும் எண்ணம் இப்போதாவது மாமன்னருக்குள் உதித்ததே. நன்றி இறைவனே என மனமுருகினான் விமலாதித்தன். ஆம் நண்பா, உங்களுக்கான வேங்கியை மீட்டுத்தர எண்ணம் கொண்டுள்ளார் நமது மன்னர். தனித்த ஒரு வேங்கி நாட்டை ஆளவும் நிர்வகிக்கவும் இப்போது சக்திவர்மரும் நீயும் தகுதியோடும் தயாராகவும் இருப்பதாகவும் கூறினார் என்றான் ராஜேந்திரன். உண்மைதான் நண்பா. அவசரப்பட்டு அப்போதே போர் புரிந்து வேங்கி நாட்டை மீட்டிருந்தாலும் இத்தனை ஆண்டு காலம் பாதுகாப்போடு நிர்வகித்திருக்க இயலுமா என்பது ஐயம்தான். சோழத்தின் நிர்வாக யுக்திகளும் திறமையான பயிற்சி முறைகளும் இதுநாள் வரை தெரிந்து கொண்ட பிறகு எதையும் சந்திக்கும் துணிவும் கொண்டிருப்பது உண்மைதான் என்றான் விமலாதித்தன். இதற்காகத்தான் உங்கள் வேங்கியை மீட்பதை தள்ளி போட்டதும் நண்பா. அது மட்டுமல்ல, நீங்கள் எதற்காக சோழத்தை நாடி வந்தீர்களோ அதுவும் இம்முறை நிறைவேறும் என்றார் மன்னர். அதற்காகத்தானே உயிர் வாழ்வதே நண்பா என பெருமூச்செறிந்தான் விமலாதித்தன். இதுநாள் வரை என்னிடம் கூட எதற்காக என்ற அவ்விஷயத்தை கூறவில்லையடா நீ என்று கேட்டான் ராஜேந்திரன். நீயும் அது பற்றி தவறிக்கூட கேட்கவில்லை என்பதுதான் உண்மை என்றான் விமலாதித்தன். நீயாக கூறும் வரை அது பற்றி பேசவே கூடாது என்பது மன்னரின் கட்டளை. அதை கேட்டு விழிகள் விரிந்தான் விமலாதித்தன். ஏன் அப்படி என நான் தெரிந்து கொள்ளலாமா என்றான் விமலாதித்தன். நாடி வருபவரின் கோரிக்கையை நிறைவேற்றி தரும் நேரமும் தகுதியும் வரும் வரை அது பற்றி பேசாமல் இருப்பதே சாணக்கியத்தனம் என்பார் என் தந்தை. இப்போது அதற்கான நேரம் வந்துவிட்டது என்பது தெளிவாகவே தெரிகிறது என்ற பிறகு நாங்கள் சோழத்தை நாடி வந்த உண்மையான காரணத்தை கூறுவதில் தவறேதும் இல்லை என நினைக்கிறேன். அவசியமெனில் கூறலாம் நண்பா. கட்டாயம் என்று ஏதும் இல்லை. வேங்கியை மீட்பது எங்களின் முதன்மையான நோக்கம் அல்ல நண்பா. அதைவிட முக்கியமான நோக்கம் எனில் அந்த ஜடாசோட வீமனை களத்தில் கொல்ல வேண்டும் என்பதுதான். அது சோழத்தின் மாமன்னரால் இயலும் என்பதாலேயே இங்கு வந்தோம் என்ற விமலாதித்தனின் வார்த்தைகள் ஆச்சரியமூட்டின ராஜேந்திரனை.
தாய் நாட்டை மீட்க வேண்டும் என்பதை விட எதிரியை கொல்ல வேண்டும் என்பதுதான் முதன்மையான நோக்கமா? அப்படி ஒரு வன்மமா அவன் மீது? வன்மம் மட்டுமல்ல நண்பா, கடமையும் கூட. வேங்கியை வென்றான் ஜடாசோட வீமன், எங்களை விரட்டி அடித்தான் என விமலாதித்தன் முடிக்கும் முன்பு, தேசங்களுக்கு இடையில் படையெடுப்பதும் வெல்வதும் தோற்றவர்களை விரட்டி அடிப்பதும் இயல்பான விஷயம்தானே நண்பா, அதற்கு எதற்கு இத்தனை வன்மம்? சற்று முழுமையாக கேட்ட பிறகு இந்த வன்மத்தில் உறைந்துள்ள உண்மை புரியும் நண்பா என்று விமலாதித்தன் கூற மௌனமானான் ராஜேந்திரன். எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி, எந்தவித காரணமும் இன்றி படையெடுக்கப்பட்டது எங்கள் வேங்கியின் மீது. இருந்தாலும் சமாளித்தோம், கடுமையாக போரிட்டோம், விதிவசத்தால் தோற்றோம், விரட்டி அடிக்கப்பட்டோம். இதனை நானும் மறுக்கவில்லை. ஆனால் ஆதரவற்ற எங்களுக்கு நட்பின் காரணமாக அடைக்கலம் அளித்த வடகலிங்கத்து மன்னர் எங்கள் நண்பர் மீது படையெடுத்ததோடு அல்லாமல் அவரையும் அவரது மகனான வினயாதித்தனையும் கொன்றதுதான் அவன் செய்த குற்றம். அதற்காகத்தான் இந்த வன்மம். எங்கள் மேல் கொண்ட நட்பின் காரணமாகத்தானே அநியாயமாக கொல்லப்பட்டார் அவர். எங்களுக்கு அடைக்கலம் அளித்ததால் தானே அவருக்கு அந்த நிலை. இதோ இப்போது சோழத்தில் அடைக்கலமாகி உள்ளோம். இளவரசன் ராஜேந்திரன் எனது நண்பன். இப்போது படையெடுத்து வருவானா அந்த ஜடாசோட வீமன்? ஆனால் அவன் மீது போர் தொடுக்கப்பட வேண்டும் சோழத்தால். களத்தில் அவனை காண வேண்டும். அன்றைய எங்களின் நட்பான மன்னனை கொன்றான் அல்லவா, அதே போல இன்றைய எங்களது நட்புறவான சோழத்தால் அவன் களத்திலேயே கொல்லப்பட வேண்டும். அதையும் சோழ மாமன்னர் தமது திருக்கரங்களாலேயே நிகழ்த்த வேண்டும். இதுதான் எங்களின் லட்சியமும் இங்கு வந்த நோக்கமும் என ஆவேசமாக கூறினான் விமலாதித்தன். மூச்சிறைக்க ஆரம்பித்தது அவனுக்கு. அடுத்து ராஜேந்திரன் கேட்ட கேள்வி அதிர வைத்தது விமலாதித்தனை. இப்படி ஒரு கேள்வியை அவன் எதிர்பார்க்கவே இல்லை என்பது அவனது வெளிரிய முகமே காட்டிக் கொடுத்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 18. சோழத்தின் மாமன்னரான எனது தந்தையார் தானே அந்த ஜடாசோட வீமனை களத்தில் கொல்வார் என எதிர்பார்க்கிறாயா நண்பா? கேட்ட ராஜேந்திரனை அதிர்ச்சியோடு பார்த்தான் விமலாதித்தன். என்ன கேள்வி இது நண்பா? என் உடலே பதறுகிறது இதை கேட்டு. அதற்காகத்தானே நாங்கள் இங்கு வந்ததும் இத்தனை சிரமப்பட்டதும். மாமன்னர் ராஜராஜர் நிச்சயமாக இதனை செய்வார் என்று உறுதியான நம்பிக்கைதானே எங்களை இத்தனை நாள் உயிர்ப்பித்து வைத்திருக்கிறது. இப்போது இளவரசனான நீயே இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாயே நண்பா? பதறி போனான் விமலாதித்தன். ஏனோ அவனது குரலும் தழுதழுத்தது. அவசரப்படாதே. எனது கேள்வியை நீ முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. மாமன்னர் செய்ய மாட்டார் என நான் கூறவே இல்லையே. ஜடாசோட வீமனை கொல்லப்போவது அவராகத்தான் இருக்க வேண்டுமா என்பதுதான் என் கேள்வி என்றான் ராஜேந்திரன். சோழத்தை தவிர வேறு எவராலும் தற்போது அவனை நெருங்கவே இயலாது ராஜேந்திரா என்றான் விமலாதித்தன் வேதனையோடு. மறுபடியும் தவறாகவே புரிந்து கொள்கிறாய் நீ. சோழத்தின் இளவரசன் விமலாதித்தனின் நண்பன் இந்த ராஜேந்திரன் அதனை செய்தால் ஒப்புக்கொள்ள மாட்டாயா என்றவுடன் அவனை கட்டி அணைத்து கொண்டான் விமலாதித்தன். சோழத்தின் மாமன்னரையும் இளவரசனையும் நான் வேறு வேறாக என்றுமே எண்ணியதில்லையே நண்பா என்ற விமலாதித்தனின் வார்த்தைகள் மிரள வைத்தன ராஜேந்திரனை. எத்தனை பெரிய தவறு செய்ய இருந்தோம் நாம். நாம் வேறு, நம் தந்தை வேறா? இருவரையும் வேறுபடுத்தி பார்க்கவே இயலாது என்ற இவனது வார்த்தைகளில் எத்தனை நம்பிக்கை பொதிந்துள்ளது. இந்த நம்பிக்கையை மக்கள் மனதில் விதைக்க வேண்டும் என்பதுதானே தந்தையாரின் எண்ணமும். இது கூட புரியாமல் நானே தேவையற்ற வதந்திகளுக்கு காரணமாகி போகிறேனே. தனக்குள்ளேயே வெதும்பினான் ராஜேந்திரன். உனது இந்த வார்த்தைகள் எத்தனை மகோன்னதம் வாய்ந்தவை என்பது உனக்கு புரியாது நண்பா. உன்மேல் உறுதியாக கூறுகிறேன், உனது லட்சியம் நிறைவேறும். களத்தில் அந்த ஜடாசோட வீமன் கொல்லப்படுவான் என்ற ராஜேந்திரனின் குரலில் புதியதோர் மாற்றம் தெரிந்தது. என் தமையனார் சக்திவர்மர் இதை கேட்டால் அகமகிழ்ந்து போவார் என்றான் விமலாதித்தன். உன் வாயாலேயே இதை அவரிடத்தில் கூறுவதுதான் இருவருக்குமே மகிழ்வு. நாளையே புறப்படு மகத மண்டலம் நோக்கி. அங்கு உன் தமையனாரிடம் இந்த செய்தியை தெரிவித்துவிடு. அத்தோடு மற்றொரு முக்கிய பணியும் உண்டு உனக்கு என்றான் ராஜேந்திரன். என்ன நண்பாது? எதுவாயினும் செய்ய காத்திருக்கிறேன். கடந்த 2 ஆண்டுகளாக படையில் சேர்ந்துள்ள இளம் வீரர்களை பயிற்றுவித்து தனிப்படை ஒன்றை உருவாக்கி வைத்துள்ளார் வல்லவரையர் வந்தியத்தேவர். அந்த படையை அழைத்து கொண்டு உடன் சக்திவர்மர் புறப்பட வேண்டியிருக்கும் சீட்புலி நாட்டிற்கு. அங்கிருக்கும் நமது சோழத்தின் நிர்வாக அதிகாரியை சந்திக்க வேண்டியிருக்கும். மூப்பின் காரணமாக அவர் ஓய்வு கேட்கிறார். கொடுக்க வேண்டியது நமது கடமை.
அதனால் சீட்புலி நாட்டின் பொறுப்பு அதிகாரியாக உன் தமையனார் பதவியேற்க வேண்டியிருக்கும். இது மாமன்னரின் உத்தரவு. அதற்கான அவரது லட்சினை தாங்கிய ஓலை இது என தன் இடையில் இருந்த ஓலையை எடுத்து விமலாதித்தனிடம் நீட்டினான் ராஜேந்திரன். அதனை வாங்கி தன் கண்களில் ஒற்றிக்கொண்டான் விமலாதித்தன். பெரும் கொடுப்பினை இது எங்களுக்கு என்றான். இல்லை இல்லை, சக்திவர்மரின் தகுதி அறிந்து அவருக்கான பொறுப்பை அளிக்கிறோம், அவ்வளவுதான் என்றான் ராஜேந்திரன். தகவலை தெரிவித்துவிட்டு நான் உடன் திரும்ப வேண்டுமா, அல்லது அவரை வழியனுப்பி வைத்துவிட்டு வரலாமா? அவசரம் ஏதுமில்லை விமலாதித்தா, நிதானமாகவே வரலாம். இங்கு வந்த பிறகு ஓய்வு என்பதே உனக்கு இல்லாமல் போகும் என்பது மட்டும் உண்மை என்றான் ராஜேந்திரன் புன்னகையோடு. மாமன்னரை ஒரு முறை நான் சந்திக்க இயலுமா? விரைவில் உனக்கு அதற்கான வாய்ப்பு கிட்டும். ஆனால் மறுபடியும் என்னை நீ சந்திக்கத்தான் சில காலம் ஆகும். என்ன சொல்கிறாய் ராஜேந்திரா? ஏன் இப்படி ஒரு தண்டனை எனக்கு? பதறினான் விமலாதித்தன். காரணம் உண்டு நண்பா. வேங்கியின் மீது படையெடுப்பு என்பது சாதாரணமான விஷயமல்ல. ஏற்கனவே வட கலிங்கத்தையும் தனது வசம் வைத்துள்ளான் ஜடாசோடவீமன். இருபுறம் இருந்தும் தாக்குதலை நிகழ்த்துவான். அதற்கான ஏற்பாடுகளை முன்பே கணித்து செயல்பட வேண்டியிருக்கும். இவை எல்லாவற்றையும் விட கோதாவரி மற்றும் கிருஷ்ணா என்ற இரு நதிகளுக்கு இடையே அமைந்திருப்பது வேங்கி நாடு என்பதை நீயும் அறிவாய். நதிக்கரையை தாண்டாமல் வேங்கியை தொடக்கூட இயலாது. நதிப்புறத்து வழியை மறித்து நிற்பான் ஜடாசோடவீமன். இங்கு களம் என்பது நிலமாக இருப்பதை விட நீராகவே இருக்கும். நிறைய யோசிக்க வேண்டி வரும் நண்பா. நிறைய முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கும். அதற்கு கள ஆய்வு என்பது அவசியம். அதனை செய்தாக வேண்டியது எனது பொறுப்பு என்றான் ராஜேந்திரன். ராஜேந்திரன் கூறிய பிறகுதான் வேங்கியை வெல்வது அத்தனை எளிதான காரியமல்ல என்பது புரிந்தது விமலாதித்தனுக்கு. இன்னொரு விஷயமும் உண்டு. சீட்புலி நாட்டின் பொறுப்பை சக்திவர்மர் ஏற்கிறார் என்பதை அறிந்ததும் கொதித்து போவான் ஜடாசோடவீமன். அந்நாட்டினை தாக்கவும் துணிவான். அப்படி அவன் செய்யாதிருக்க மாற்று ஏற்பாடு ஒன்றும் செய்தாக வேண்டுமல்லவா? உண்மைதான். எதையும் செய்ய துணிவான் அவன். என்ன செய்வதாய் உத்தேசம் நண்பா? ஆவலோடு கேட்டான் விமலாதித்தன். இதுவரை அது பற்றி எனக்கும் தெரியாது என்பதுதான் உண்மை. ஜடாசோடவீமன் சீட்புலி நாட்டை தாக்காது இருக்க என்ன செய்ய போகிறோம் என்பதை சோழத்தின் முதன்மை தளபதியான பழுவேட்டரையர் மட்டுமே அறிவார். அவரிடம்தான் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வேங்கியின் உள் நுழைவதற்கான வழியை மட்டுமே திட்டமிடுவது என் பொறுப்பு என்றான் ராஜேந்திரன். பொறுப்புகளை நம்பிக்கையோடு அதற்கு தகுதியான நபர்களிடத்தில் பகிர்ந்தளிப்பதுதான் சோழத்தின் வெற்றிக்கெல்லாம் காரணம் என்பது தெளிவாக புரிந்தது விமலாதித்தனுக்கு. எனக்கான பொறுப்பு என்று ஏதேனும் உண்டா நண்பா? ஆவலோடு கேட்டான் விமலாதித்தன். அதனை வல்லவரையர் வந்தியத்தேவர் கூறுவார் உன்னிடத்தில் என்றான் ராஜேந்திரன். அவரை எங்கு எப்போது நான் சந்திப்பது? அதனை முடிவு செய்யும் அதிகாரம் மாமன்னருக்கு மட்டுமே உரித்தானது நண்பா என்று கூறிய ராஜேந்திரன் வாய்விட்டு சிரித்தான். என்ன நண்பா இது? எதை கேட்பினும் நேரடியான பதிலே இல்லையே. வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அதுதானே. எல்லாவற்றையும் உடனே தெரிந்து கொண்டு விட்டால் அடுத்த நாளுக்கான எதிர்பார்ப்பே இல்லாது போய்விடும் அல்லவா? அதனால் அதுவாகவே வரும் வரை அதற்காகவே காத்திரு என்றான் ராஜேந்திரன். தனது வாழ்க்கை பயணம் இனி சோழத்தின் துணையோடுதான் தொடரும் என்பது மட்டும் தெளிவாக புரிந்தது விமலாதித்தனுக்கு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.